பாதுகாப்பு அரண் மாதிரி இருந்தாங்க. நான் இன்னைக்கு ஒரு பண்ணையாளனாட்டு இருக்க காரணம், முழு காரணம் அவங்களே இருந்துச்சு. கண்டிப்பா லீஸுக்கு எடுத்து தான் பண்ணேன். இன்னைக்கு நான் சொந்த லேண்ட் வச்சு ஒரு பண்ணையாளனா இருக்குன்னு அதுக்கு முழு காரணம் அவங்க தான். 19 குட்டி எடுத்திருந்தோம் மாமா. சரி, மாமா தான் எடுத்து வந்தாங்க, வீர் மாமா தான் எடுத்து வந்தாங்க. எட்டாபுரம் சந்தையை தான் வர சொன்னாங்க. எட்டாபுரம் சந்தையில போய் தான் எடுத்தோம். நீங்க ஏன் அந்த 1300 ரூபா தீவனம் வாங்காம என்கிட்ட 1520 ரூபா தீவனம் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. 20 நாள் வளர்த்தோம். மாமாவே வந்து அதை திரும்ப பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா மாசம் கண்டிப்பா உண்டு. நீங்க உழைக்கணும். அதுக்கு நான் வாங்கி போட்டு சும்மா இருந்தோம் நடக்காதுமா. அதாவது மாமா 110 நாள் இப்போ நம்ம வளர்ப்பு கரெக்டா எனக்கு ஒரு 18 கிலோ வந்துருக்கு. நிறைய பண்ணையாளர்கள் வராங்க, எடுக்கிறாங்க, மூடிட்டு போறாங்க. 19 குட்டி எடுத்திருந்தோம் மாமா. சரி, மாமா தான் எடுத்து வந்தாங்க, வீர் மாமா தான் எடுத்து வந்தாங்க. எட்டாபுரம் சந்தையை தான் வர சொன்னாங்க. எட்டாபுரம் சந்தையில போய் தான் எடுத்தோம். அவங்க வந்து நமக்கு ஒரு நல்ல ரீசனபிள் ரேட்ல தான் எடுத்திருந்தாங்க. பொதுவாகவே ரேட்டு வந்து அந்த டைம்ல கொஞ்சம் மேலே தான் இருந்துச்சு. வளர்ப்பு குட்டி ரேட்டு கொஞ்சம் மேலே தான் இருந்துச்சு. இருந்தாலும் மாமா நல்லா அனுசரித்து நல்ல முறையில் எடுத்திருந்தாங்க. நல்லபடியாட்டு வளர்த்தோம். கரெக்டாக 110 நாள் வளர்த்தோம். மாமாவே வந்து அதை திரும்ப பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இதில் லாபம் இருந்ததா மாமா? அதாவது இந்த தொழிலை பொறுத்தவரையில் நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். நீங்கள் இந்த முறையில் தீவனங்களை போட்டு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, லாபங்கள் இருக்குதா, போட்ட காசு போயிருமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் அதை வந்து நம்ம குழந்தைய பார்த்த மாதிரி 3 மாதமும் ஒழுங்காக பார்த்தோம்னா மட்டும் கண்டிப்பாக நமக்கு லாபம் இருக்குது. எந்த தொழிலுமே லாபம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க மாமா. அதாவது நான் இந்த தொழிலுக்கு வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாட்டு பீர் மாமா வந்து அறிமுகப்படுத்தி அவங்ககிட்ட போய் கேட்டோம். மாமா 20 குட்டி எடுத்து வளங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதை கேட்கல. நாங்கள் ஒரு 60 குட்டி எடுத்து வளர்த்தோம். அந்த ரேட்லேயுமே நாங்கள் வந்து சந்தைக்கு போய் தான் எடுத்தோம். சந்தைக்கு போய் எடுக்கும்போது மாமா அந்த குட்டி எடுக்கண்டா, ரேட்டு கூடலன்னு சொன்னாங்க. இல்லை மாமா எனக்கு எடுத்தாங்க, நான் வளர்க்கேன் அப்படின்னு சொல்லி வளர்த்தேன். நல்லபடியாட்டு நான் அப்போவுமே பக்ரீட் டைம் தான் ஒரு கரெக்டாக ஒரு 100 நாள் வளர்த்தேன். மாமாயை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. நல்லபடியாட்டு ஒரு லாபம் கிடச்சிச்சு. அந்த ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, அதே மீறி தான் நம்ம பண்ணோம். அதில் நமக்கு ஒரு திருப்திகரமான லாபம் இருந்துச்சு. அதனால மறுபடி வேறு ஒரு இடம் லீஸுக்கு எடுத்து பண்ணோம். அந்த பண்ணையும் நல்லபடியாட்டு போயிட்டு இருந்துச்சு. மாமா தான் அங்கேயும் குட்டி வாங்கி தந்தாங்க. நல்லபடியாட்டு விற்றோம். பொதுவாக அந்த தொழிலை பொறுத்தவரையில் நீங்கள் நல்லபடியாட்டு குட்டியை வளர்த்து நல்லபடியாட்டு நல்ல ஒரு தீவனம் இருக்கணும் மாமா. குட்டியும் அதே மாதிரி நல்ல குட்டி உங்களுக்கு அமையணும். நீங்கள் வந்து உங்கள் வளர்ப்பு முறையும் இருக்குது ஆமாம் இருந்தால் அது இதில் வந்து ஜெயிக்கலாம் மாமா. துவக்க மாட்டோம். கண்டிப்பாக மாதம் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு குட்டிக்கு 1000 ரூபாயிலேருந்து 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக மாதம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் உழைக்கணும். அதுக்கு நான் வாங்கி போட்டு சும்மா இருந்தோம்னு நடக்காதுமா. உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். தீவனம் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? தீவனம் வந்து முதல்ல இருந்தே நாங்கள் மாமா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற தீவனம் தான் போட்டுருக்கோம். அப்போ மாமா வந்து தீவனம் வந்து உற்பத்தி பண்ணலை. இப்போ அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க தீவனத்தை தான் நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். எங்களுக்கு ரிசல்ட் வந்து என்றைக்குமே குறையலை, நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. NPF கோட் ஃபீட். ஆமாம், NPF கோட் ஃபீட் தான் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி மாமா வேற ஒரு பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி அதாவது 4% மாமா சொன்னாங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் போட்டோம். ஆனால் அந்த 4% வந்து நீங்கள் வந்து ஒரு கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு நாள் 4% போடுறோம்னா இவ்வளோ வெயிட் வரோங்கிற கனெக்ட் பண்ணி அடுத்த நாள் நாங்கள் அந்த தீவனத்தை அதுக்கு தகுந்தாப்புல இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நான் 4% சொல்லிட்டாங்க, அதனால் நான் இன்றைக்கி 4% போட்டேன். 30வது நாள் கழிச்சு அந்த 4% போடும்போது அதுக்குள்ள ரிசல்ட் தான் இருக்கும். நம்ம தீவனம் எந்த அளவுக்கு ஏற்றி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கால்சியம், ப்ரோபயோட்டிக்கு, லிவர் டானிக்கு, மினரல் மிக்சர், இது வந்து ப்ராப்பராக நாங்கள் அவங்க சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக குட்டி வளர்ந்து வருது. மெடிசன் எல்லாமே மாமாட்ட தான் வாங்குறோம், வேறு யார்ட்டையும் வாங்கலாம். அவங்க தான் கார்கில்ங்கிற ஒரு நேமில் அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணி தராங்க. அதை தான் நாங்கள் யூஸ். வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி நம்ம பொன்முருகன் மாமா. இவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபார்ம் வைக்கும்போது நம்ம ஃபார்மில் வந்து விசிட் பண்ணிவிட்டு சந்தையிலேருந்து குட்டி எடுக்க வந்தாப்புல நம்ம சுமார் ஒரு 50 குட்டி இருக்கு மாமா. 60 குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம். அன்றைக்கி ரேட்டு கூட தான். நான் மாமாட்ட சொன்னேன், மாமா ரேட்டு கூட இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்னு கேட்டேன். இல்லை வேணுங்கிற மனநிலை ஃபுல்லாக வந்தாப்புல எடுத்து கொடுத்துருந்தோம். அதை வாங்கி வளர்த்து ஃபஸ்ட்டு பேஜே அவருக்கு ஒரு லாபம் கிடச்சிது. அதிலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த ஃபீல்டில் வந்து லாபம் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தொடர்ச்சி நம்ம ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். குட்டிகள் கொடுக்க வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 200 வளர்ப்புட்டி எடுத்து கொடுத்துருந்தோம். 150 வளர்ப்புட்டி எடுத்து கொடுத்துருந்தோம். சராசரி உயிரிட பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 கிலோ ஆவரேஜ் தான் எடுத்து கொடுத்த குட்டிகள் எல்லாமே. ரொம்ப ஒரிஜினல் பிரீடாக எடுத்து கொடுத்துருந்தோம். சந்தையில் எட்டயபுரம் சந்தைக்கு தான் வர சொல்லியிருந்தோம்.
அவர் நம்ம கூட தான் வருவாப்புல வந்து ஒரு வாரத்துக்கு 2 வாரம் முன்னாடி இருந்தாலும் ரேட் எது கம்மியாக பார்த்து எடுத்து கொடுத்தோம். 150 வளர்த்து இப்போ வந்து தீவனம் நம்மள்ட்ட தான் வாங்கினாப்புல, மெடிசன் நம்மள்ட்ட தான் வாங்குறாப்புல, A to Z அதை நம்ம டெய்லி அடிக்கடி வாரத்து ஒரு 3 நாள் என்கிட்ட பேசிடுவாப்புல. குட்டி எப்படி மாமா இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்கு, நம்ம எப்போ விற்பனை பண்ணலாம், இறைய இப்போ கூட்டிகிட்டு இருக்கோம் மாமா, இப்போ எதுவும் நோய்கள் வருதா, ரொம்ப எங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டு இருக்கோம். அதில் 2 பேரும் க்ளோஸ். நானும் அப்பப்போ அடிச்சு மாமா இன்னைக்கு நல்லா வந்து போயிட்டு இருக்கு, குட்டி கொடுப்பா வேண்டாமா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ 150 குட்டி வளர்த்தாப்புல. இன்னைக்கு மார்க்கெட் இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடாகி வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த விற்பனை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம் மாமாக்கு. மாமா வந்து சொன்னாப்புல மாமா குட்டி வித்துடலாம் அந்த சைஸ்க்கு வந்துட்டு மாதிரி சொன்னாப்புல. ஒரு கஸ்டமருக்கு 100 குட்டியும், இன்னொரு கஸ்டமருக்கு 20 குட்டியும், இப்போ ஒரு கஸ்டமர் 30 குட்டி, மொத்தம் 150 குட்டி நம்ம வித்து கொடுத்துட்டோம். சரிங்களா? அடுத்து மாமாவோட இதை பத்தி கேட்போம். அம்மா குட்டி வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க அம்மா? ஒரு ஆவரேஜ் ரேட்? ஆமா 12,000 இருந்து 12,500 ரூபா. ஆவரேஜ் ஒரு 13 கிலோ 14 கிலோ இருக்குமா? 13 கிலோ ஆவரேஜ். ஆமா. குட்டியெல்லாம் நல்ல பிரீடு தானேமா? நல்ல பிரீடு மாமா, நல்ல ஒழுக்கமான பிரீடு. சரி நம்மகிட்ட வந்து நீட்டாவே வளர்ந்துச்சு. சரி மாமா, எந்த பிரச்சனையுமே இல்லை. குட்டி வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன மருந்து மெடிசன் எல்லாம் கொடுத்தீங்க மாமா? முதல்ல வந்த உடனே சளி மருந்து. என்ன பிராண்ட்? சளி மருந்து கொடுத்துருவோம். 3ஆவது நாள் என்ன பிராண்ட் மாமா? அது பிராண்ட் என்ன கரெக்டா மாமா வந்து பீர் மாமா நமக்கு ரெக்கமெண்ட் பண்ற அந்த இதான் வந்து பீர் மாமா நான் தானே? ஆமா. சரி மாமா. சரி, அடுத்து சளி மருந்துக்கு அப்புறம்? சளி மருந்துக்கு அப்புறம் 3ஆவது நாளே நாங்க டிவார்மிங் பண்ணிடுவோம். சரி, ட்ரைக்ளாமர் நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு, நல்ல ரிசல்ட். சரி மாமா. சரி, அதுக்கப்புறம் ட்ரைக்ளாமர் கொடுப்போம். அது அடுத்த மாசம் வந்து நம்ம வந்து ஹைடெக் தான் கொடுத்தோம், ஓரலா கொடுத்தோம். சரி, ஓரலா தான் கொடுத்தோம். சரி மாமா. பிபிஆர் போட்டீங்களாமா? பிபிஆர் போட்டோம். பிபிஆர் போட்டோம் கரெக்டா ஒரு மாசத்துல போட்டோம். சரி. பிபிஆர் கண்டிப்பா போடணுமா வேண்டாமா? அதாவது பண்ணை வளர்ப்புக்கு என்னைய பொறுத்தவரை பிபிஆர் வேண்டாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏமாமா? ஏன்னா பிபிஆர் வந்து நம்ம நேச்சுரல் முறையில் வளர்க்கும் போது நோய் தொற்றுகள் இருக்கலாம். சரி. ஆனாலும் நம்ம வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு சில குட்டிகள் பிபிஆர்ல வந்துட்டு மாட்டிக்கிடும். அது உண்மைமா? இப்போ வந்து இப்போ வெயில் காலம் கூட ஒரு பிரச்சனை இல்லை, மழை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பனி மழைக்கெல்லாம் தாங்கணும். உங்களுக்கு பிபிஆர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கழிச்சல் காய்ச்சல் ஆமா அந்த பிரச்சனை இருக்காது. கண்டிப்பா. ஏன்னா பண்ணை என்னை பொறுத்த வரைக்கும் குட்டி கம்மியாக வளர்க்கணும் எதுவுமே தேவையில்லாமா. நம்ம அதிகமாக வளர்க்கும் போது தடுப்பூசிலாம் போட்டால் தான் வருமுன் காப்பது சிறந்தது. கண்டிப்பா போட்டு விடுறது நல்லது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை பிபிஆர் பிரச்சனை வந்தா கூட கொஞ்சம் சமாளிக்கலாம். கண்டிப்பா. பிபிஆர் போடாம தான் சமாளிக்கவே முடியாது. கண்டிப்பா பண்ணையே அழிச்சிரும். ஆமா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி நாங்கள் பிபிஆர் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. நாங்கள் அவ்வளோ குட்டிகளை இழந்திருக்கோம். கண்டிப்பா. இப்போலாம் வந்து இன்னைக்கு பிபிஆர் வந்து இன்னைக்கு 500 குட்டி வளர்க்குறது எங்களுக்கு கஷ்டமா தெரியல. நீங்க எங்க ஃபார்ம்ல 500 குட்டி நாங்கள் வளர்க்கோம். அதுக்கு பெருசா பெரிய கஷ்டம்னு எங்களுக்கு தெரியல. தடுப்பூசி போட்டுறதும், மெடிசன்ல தீவனத்தில் மெடிசன் கலந்து கொடுத்துருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு குட்டி காய்ச்சலோ கழிச்சலோ இந்த கம்ப்ளைண்ட் இப்போ வருதே கிடையாது. ஏன்னா எல்லாமே மெடிசன் கொடுக்குறாங்க. இல்லை அந்த மெடிசன் பிபிஆர் நம்ம இது ப்ரோபயோட்டிக், மினரல் மிக்சர், கால்சியம் டானிக், லிவர் டானிக் இதெல்லாம் கொடுக்கறனால செலவு கூடுதல், லாபத்தினால அதுல அடிபடுது. செலவு கூடுங்கிறது ஒரு மேட்டர் தான். செலவு கூடுனாலும் அந்த செலவை வந்து வெயிட் கெயின் வந்து நமக்கு கொண்டு வந்து கரெக்டா கொண்டு வந்துடும். என்னன்னா நோய் வந்து இது கொடுக்கறதுனால அந்த காய்ச்சல் இந்த பிரச்சனையே இல்லை. அதாவது உங்களுக்கு ப்ரோபயோட்டிக், லிவர் டானிக் கொடுக்கும் போதே ஓரளவுக்கு நல்ல ஜீரண சக்தி இருக்குது, நல்ல லிவர் ஆக்டிவ் நல்லா இருக்குனால இறையும் நல்லாவே இருக்குது. இறை எடுக்க நமக்கு வெயிட் கெயின் தான். அதனால வந்து அந்த பிரச்சனை இல்லை. பொதுவாகவே நாங்க ஒரு கால்குலேட் பண்ணுவோமா, அதாவது என்னன்னா 100 கிலோ தீவனம் சாப்பிட்டுனா அது கண்டிப்பா ஒரு 20 கிலோ மீட் கண்டிப்பா வருது. அது அந்த பெர்சன்டேஜ் நாங்க வந்து பார்த்துட்டோம். 20 கிலோ தீவனம் சாப்பிட்டுச்சுன்னா அந்த குட்டி 20ல இருந்து 25 கிலோ மீட் வந்துச்சுன்னா அது நல்ல ஆரோக்கியமா இருக்குங்கிறத நாங்க வந்து பார்த்துட்டோம். ஆமாமா, எங்களுக்கு அப்படி வந்திருக்கு. சரிமா. அதுக்கப்புறமா எங்களோட சர்வீஸ் எப்படிமா இருக்கு? இப்போ நாங்கள் வந்து உங்களை குட்டி எடுத்து சொல்றேன், ரெஸ்பான்சிபிளா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் பேட்ச் கொஞ்சம் பயந்தேன். ஆனா மாமா அவ்வளவு தூரம் அவங்க பிசினஸ் நிறையவே இருக்கு, அதையும் விட்டுக்கிட்டு நமக்கு வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா பெரிய மேட்டர். யாருமே இந்த மாதிரி சொல்லி கொடுத்து தரல, எங்களுக்கு யாருமே சொல்லி தரல. ஆமா. அதனால எங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இருந்தாங்க. நான் இன்னைக்கு ஒரு பண்ணையாளர் நட்டு இருக்க காரணம், முழு காரணம் அவங்களே இருந்துச்சு. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பொதுவா ஒரு லேண்டை லீஸுக்கு எடுத்து தான் பண்ணேன். இன்னைக்கு நான் சொந்த லேண்ட் வச்சு ஒரு பண்ணையாளனா இருக்குன்னு அதுக்கு முழு காரணம் அவங்க தான். கண்டிப்பா எங்களை வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்களை வச்சு எங்களுக்கு ஒரு நாங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் சின்ன ஒரு சங்கிலி கண்டிப்பா அப்படிதான் பிசினஸ் போயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் ரேட்ல பாத்தீங்கன்னா தீவனம் வந்து 1350 ரூபாயிலிருந்து 1550 ரூபா வரைக்கும் விற்பனை பண்றாங்க. இல்லை நம்ம தீவனம் 1500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை நம்ம தீவனத்தை பத்தி உங்களுக்கு என்ன இப்போ வந்து ரேட் குறைஞ்ச தீவனத்தை வாங்கி நீங்க போட முடியாது. நீங்க சொல்றது ஓகே. நீங்க ஏன் அந்த 1300 ரூபா தீவனம் வாங்காம என்கிட்ட 1520 ரூபா தீவனம் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு நீங்க தரக்கூடிய தீவனமே பெஸ்டா தெரியும் போது நான் அடுத்த தீவனத்தை நோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லையே. மாமா ரேட்டு குறைவா கிடைக்குன்ட்டு குப்பையை வாங்கி கொண்டு போட முடியுமா? போட முடியாது. எனக்கு இந்த தீவனம் நல்லாவே ரிசல்ட் இருக்குது, அதனால எனக்கு இந்த தீவனம் போதுமானது நான் நினைக்கிறேன். ஆமாமா, நான் ஏன்னா ரிசல்ட் பார்த்ததை விட்டுட்டு நம்ம 1300 ரூபா கிடைக்குன்ட்டு அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. உங்கள்கிட்ட நான்
சரி சரி மாமா தனிப்பட்ட முறையில் அதை பேசியிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அடுத்தவங்க எதுவும் நம்ம பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, அதை பற்றி நம்ம தரக்குறைவாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் மாதம் கண்டிப்பாக குட்டி குட்டி எடுத்துட்டு வரும்போது அது 13 கிலோ குட்டியாக இருந்தாலும் சரி 12 கிலோ குட்டியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாகவே 5% தாராளமாக சாப்பிடணுமா? ஆமாம் ஆமாம். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல லிவர் டானிக்கும் ப்ரோபயோட்டிக்கும் கொடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஆக்டிவாக நல்லாவே சாப்பிடும். சரிம்மா சரி. ஆனால் 2வது மாதம் 5% எதிர்பார்க்காதுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடும். சரி 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 சரி. 3வது மாதம் வந்து அதை விட கம்மியாக தான். அந்த 3 உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாசம் என்ன வெயிட் மாமா ஆயிருது குட்டிகள் வந்து நம்ம 3 மாசம் வளர்க்கணும்? அதாவது மாமா 110 நாள் இப்போ நம்ம வளர்ப்பு கரெக்டா எனக்கு ஒரு 18 கிலோ வந்து 17 கிலோல இருந்து 18 கிலோ. ஆமா ஆவரேஜ் 5 கிலோ நம்ம 5 கண்டிப்பா அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. 5 கிலோ உங்களுக்கு அதுக்குன்ட்டு நீங்க வந்து உங்களோட உழைப்பு நீங்க அதை பாதுகாக்கக்கூடிய முறை அதுதான் உங்களை வந்து என்னைக்குமே உயர்த்தி விடும். கண்டிப்பா கண்டிப்பா மாமா. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு ரெகுலராக ஃபோன் பண்ணி தீவனம் கேட்குறாங்க, வளப்பூட்டி எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு மாமா உங்கள்கிட்ட இது பண்ண வரைக்கும்? அதான் சொல்லிட்டேன் மாமா. அதாவது மாமா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேளுங்க. அவங்க மாமா அந்த குட்டி எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் அதை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். மாமா அந்த குட்டி 12 கிலோ 13 கிலோ இருக்குன்னா கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கும். கண்டிப்பாக. அதனால அவங்க ரீசனபுளாக ரேட்டு இருந்தால் மட்டும் அந்த குட்டி உங்களுக்கு எடுத்து வருவாங்க. நீங்கள் வளர்த்தா உங்களுக்கு பிரயோஜனம் பண்ணணும். கண்டிப்பாக. நீங்கள் சும்மா எடுத்துக்கிட்டு உங்களை நஷ்டப்பட விட மாட்டாங்க. அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க நல்லபடியாக கொண்டு வருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்குள்ள நிலவரத்தில் பண்ணையாளர்கள் புது பண்ணை நிறைய பேர் உள்ளே வராங்க சரிங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தைகளுக்கு வந்து உடனே வந்து குட்டிகளை போய் சம்மந்தமே இல்லாமல் 13 கிலோ உயிரடைக்கு இருக்கிற போய் 14,500 வாங்குறாங்க சொல்கிறேன். அப்போ இதில் என்ன ப்ராஃபிட் நம்ம கிடச்சிரும்? ஒருமே யாருக்குமே இல்லைம்மா. நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணி இது ஏன் கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் வரது கூட கிடையாது. வாரம் நான் சந்தையில் 400 ரூட்டி 300 ரூட்டி குறையெல்லாம் ஏற்றி விடுதோம், ஆட்டில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்ம நிலவரத்தை பார்த்து சொல்கிறோம், கரெக்டாக ஏற்றி விடுதோம். ஆனால் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பணியாளர்கள்லாம் புதுசாக வைக்கும் நேரில் சந்தைக்கு வந்துட்டு இது வந்து இந்த வெயிட் வரும் இந்த வேலை ஒரு ஆசை சந்தோஷம் வீட்டிலலாம் சொல்லிட்டு வந்துட்டு குட்டி எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கன்ஃபார்மாக அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் கொண்டு போகவே முடியாது. அது புரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு. அதாவது இதில் இன்னொரு விஷயம் இருக்குமாம்மா. அதாவது வீடியோ பார்க்குறாங்க உடனே அதில் வந்து போய் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காங்க. அது சாத்தியப்படாது. 10 வருஷம் மாமா அந்த ஃபீல்டில் இருக்கனால அவங்களோட அனுபவத்துக்கும் நம்ம புதுசாக போகிறவங்களோட அனுபவத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அனுபவமே இல்லாமல் நம்ம போகிறோம். கண்டிப்பாக. அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறத கேட்டால் தான் நம்ம வேலை ஜெயிக்க முடியுமே தவிர நம்மளாட்ட போய் எடுத்தோம்னா தோல்வியை தான் சந்திப்போம். நிறையா பண்ணையாளர்கள் வராங்க எடுக்கிறாங்க மூடிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து வழி வைக்காம நம்ம ஒரு அனுபவசாலி மூலமாக போகிறதுன்னு நம்ம ஜெயிக்கலாம். அதுதான் நம்மளோட ஒப்பீனியன். சரிம்மா மாமா. இப்போ நம்ம பறன் என்ன சைஸ் மாமா? இது வந்து 60க்கு 22. 60க்கு 22. இதில் எத்தனை குட்டி வளர்க்கலாமாம்மா? இதில் 160 180 குட்டி வரைக்கும் வளர்க்கலாமாம்மா. சரி. இதில் எப்படி மாமா அளவு எப்படி பிரிச்சிருக்கீங்க உள்ள? அது உள்ள வந்து 10க்கு 18 10க்கு 22 அந்த சைஸ்ல இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு 4 ரேக் வந்து உங்களுக்கு பேசேஜ் கலையும். சரி. 2 ரேக் வந்து பேசேஜ் கிடையாது. அதனால வந்து அது 22க்கு 10. சரி. மீதி உள்ள 4 10க்கு 18. சரி மாமா. இதுல எவ்வளவு குட்டி மாமா வளர்க்கலாம் அந்த பரன் செட்ல? 180 குட்டி தாராளமா வளர்க்கலாம். 180 குட்டி வளர்க்கலாம். கண்டிப்பா வளர்க்கலாம். ஒவ்வொரு ரேக்லயும் 30 குட்டி 20 குட்டி இந்த மாதிரி வளர்க்கீங்க? ஆமா. கடைசி 2 ரேக்லயும் கண்டிப்பா 30 குட்டிக்கு மேலே விடலாம். சரி. இல்ல 25 26 27 அந்த மாதிரி விடலாம். சரி மாமா. சரி. ஃபுல்லா பரன் மேல ஆடு வளர்த்தானே மாமா? ஆமா. சரி. பரன் எவ்வளவு ஹைட்ல மாமா ஹைட் போட்டுருக்கீங்க? இது ஒரு 5 அடி இருக்கு மாமா. ஹைட் 5 அடி. ஆமா. மாமா இந்த புளிக்கையெல்லாம் எப்படி சேல் பண்றீங்க? இந்த புளிக்கையெல்லாம் எப்படி சேல் பண்றீங்க? மாமா நம்ம இங்கே லோக்கலில் தான் மாமா கொடுத்துருக்கோம், விவசாயிகளுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். சரி. எப்படி ரேட்? மாமா வந்து இப்போ அடுத்தபடியாட்டு அவங்க வந்து மூட்டையில் வேற ஒருவங்க ஏற்பாடு பண்ணி எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி. அதையும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம்மா. சரிங்களா மாமா? இந்த மாதிரி பரன் போட என்ன செலவாகும்மா அந்த செட் இந்த சைஸ்? கண்டிப்பாக இந்த பரனுக்கு எனக்கு ஒரு 8 லட்ச ரூபா ஆயிடுச்சு. என்ன சைஸ் என்னது? 60க்கு 22 மாமா. 60க்கு 22க்கு 8 லட்ச ரூபா இருக்கு. வந்து ஒரு 10க்கு 10 ஒரு ஸ்டோரேஜ் ரூம். ஆமா. அதாவது மெட்டீரியல் வைக்கிற ரா மெட்டீரியல் வச்சு தீவனம் மூடலாம் வைக்கிற மாதிரி ரேம்பு எல்லாம் பார்ட்டிஷன் எல்லாம் சேர்த்து 8 லட்சம் ரூபாய். எல்லாமே சேர்த்து ஒரு 8 லட்ச ரூபா. ஆனால் இந்த மாதிரி பரன் மூலியமா நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க தரையில் வளர்த்ததுக்கும் பரன் வளர்க்க என்ன வித்தியாசம்? தரையில் வளர்க்கும் போது மழை டயத்துல நோய்கள் தொற்று ஜாஸ்தி, வெயிட் கெயின் இல்ல. சரி. எங்களுக்கு பரன்ல வளர்க்கும் போது வெயிட் கெயின் இருக்குது, நோய் தொற்று இல்ல. உண்மைதானோமா? கண்டிப்பா உண்மைதான். பரன் மேல ஆடு சிறப்பு அது நல்லபடியா தான் இருக்குது. ஆனா அதுல வந்து ஒரு டிராபேக் என்னன்னா அது ஓவரா நகம் வளருது, குட்டிகளுக்கு கால் பெண்ட் ஆகுது. அப்படியே பரன்ல வளர்க்கறனால. இல்ல அதனால நமக்கு பிரச்சனை கிடையாதுமா, நமக்கு கறி பிரச்சனை இல்ல. ஆனா பக்ரீத் குட்டி வளர்க்கும் போது அதுல ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது வரும். சரி. கறி குட்டினா பிரச்சனை இல்ல, பக்ரீத் குட்டினா கண்டிப்பா கால் பெண்ட் அந்த பிரச்சனை இருக்கு. அதையும் பண்ணலாமா? ப்ராப்பரா மாசம் அந்த நகத்தை வெட்டி ஒழுங்கா கால்சியம்லாம் கொடுத்து வளர்த்தோம்னா அதுலயுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துடலாம். சரிம்மா. சரி. ஒரு பிரச்சனை இல்லை. மேல தட்டி போட காரணம்
மேலே தட்டி போட்டால் காரணம் என்னென்னா மாமா வெயில் டைமில் வந்து அந்த வெயிலோட தாக்கம் சடனாக உங்களுக்கு கீழே வரக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் தட்டி போட்டிருக்கோம். சரி சரி, தட்டி போட்டு நல்லது மாமா. ஆமாம் ஆமாம், ஹீட்டு வந்து இல்லை. சரி 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 சரி.